குட் ஆஃப்டர்நூன். சாட்டர்டே லஞ்ச் சிக்கன் குழம்பு வித் அப்பளம் பீன்ஸ் பொரியல். இவ்வளவுதான் நான் வச்சுப்பேன். பிடிக்காதுன்னா கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இல்லை, நான் அவ்வளோதான் வச்சுப்பேன். வச்சதை கொடுத்துருவேன். இதான் என்னோட குவான்டிட்டி. ரைஸே இவ்வளோதாங்க சாப்பிடுவேன். என் குவான்டிட்டி பார்த்துருக்கீங்களா? இது ஒன்று என்ன, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துப்பேன். மற்றவங்க சாப்பிடலாம். அப்போ எல்லாம் சாப்பிட்றோம். இன்னைக்கு நான் உங்கள் மனசெல்லாம் கஷ்டப்படுத்தி தான் மன்னிக்கவும் மறக்கவும். நான் யாரையும் அப்படி கோவமாக பேச மாட்டேன். என் குழந்தைங்க மாதிரி நினச்சிப்பேன். அதுங்க இதுங்க இவங்க அவங்க ஐ வாஸ் லைக் தட். ரொம்ப உரிமை எடுத்துப்பேன். என் வைஃப் அடிக்கடி சொல்லுவா, அதெல்லாம் பேசாதீங்க சொல்லாதீங்க. பட் ஐ கான் சேஞ்ச் இட்ல. 54 வயசுல நான் என்னத்தை சேஞ்ச் பண்ண முடியும்? என்ன வாழ்க்கை? அதுதான் நான் ரொம்ப கிளியராக இருப்பேன். இப்போ நாங்கள் எம்என்டி அசோசியேஷன் சேரிட்டி ஃபண்ட் ரைசிங்காக வாக்கிங் போகிறோம். நானும் சில்லியாகும். நான் வீல் சேரில் போவேன், வாக்கிங்கில் போவேன். போயிட்டு ஒரு 2 miles ஒரு ஃபாரஸ்ட்டில் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அந்த வீடியோ நான் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். அன்பை தேர்றவன் மக்கள்கிட்ட. அதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் என்னோட மெமரி லாஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன், இதெல்லாம் பண்ணுறேன். எனக்கு அவேர்னஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும், கெட்ட விஷயங்கள்லேருந்து வெளில கொண்டு வரணும். இதனால எவ்வளோ குழந்தைங்க டிப்ரெஷனில் போகுது இந்த இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறதால. இதெல்லாம் சொல்லணுன்றதான் என் இன்டென்ஷன். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. நான் பார்ட் ஆஃப் தி சொசைட்டி. எனக்கு ஒரு குழந்தை தான், நான் எப்படி நல்ல தரணும் அதுதான் நான் சொல்ல போகிறேன். அதான் சொல்லிட்டு இருப்பேன் நான் சாவரலும். ஏன்னா எனக்கு குழந்தைங்களாம் இந்த உலகத்தில் இருக்கவங்க. நான் அப்படி நினைக்கிறேன். என்னை பற்றி கண்டென்ட் பண்ணி அதில் சம்பாதிக்க நினைக்கிறேன், செய்யுங்க. அது ஒரு சேரிட்டி தானே. என்னால் ஒருத்தர் கண்டென்ட் ஆகிறாங்கன்னா நான் ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அதுவும் நல்லது தானே, நிம்மதியான விஷயம் தானே. அது சந்தோஷப்படுறேன், ஹாப்பியாக நினைக்கிறேன். பட் செய்யாத நான் சொல்லாததெல்லாம் சொல்றது என்னால் ஏற்றுக்க முடியாது. வார்த்தைக்கு பிறழலாம், ஆனால் நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். மனுஷன் தானே, பட் மன்னிச்சிருவேன். அவ்வளோதான் செய்ய முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட போய் அவங்க இதுக்குள்ள நம்ம போனால் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடல. பேட் டே டுடே பட் a good day for the charity. Life is all about good and bad. Thank you Kanama for your feast. I love you da. God bless you everyone. God bless you for the kind love and support from every person from each and every platform, Facebook, Instagram, YouTube, எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. இவ்வளோ அன்பு காட்டுறீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்வோம்ல, பட் I will do it at a good cause, a good say, and love and peace. God bless you everyone.